end of the year, December 31st morning. இந்த climate வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படியே திரும்பினா தெளிவான வானம் மறுபகுதி. இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த 31st எண்ட் ஆஃப் த இயர். இப்படி தான் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது இந்த கிளைமேட். இந்த மிஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வட்டகானல் பகுதியிலேருந்து வரக்கூடிய பாம்பார் சோலையிலேருந்து வரக்கூடிய இந்த மேகப்படர்வு, இது பாம்பார் சோலையிலேருந்து நகர் முழுதும் வலம் வரும். நகர்ப்புறம் எப்போதுமே ஒரு தெளிந்த நிலையில் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையை மொத்தமாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது அந்த பாம்பார் சோலை அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரியகுளம் வரை இருக்கக்கூடிய அந்த சோலை காடுகள் அதி அற்புதமான ஒரு கிளைமேட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த சோலை மரங்கள் தன் மீது அந்த மேகங்களை தாங்கி அங்கே உற்பத்தி செய்து அங்கேருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு அனுப்புகிற காட்சி இந்த பகுதியில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய அந்த பாம்பாறு சோலை கொடைக்கானலோட கிளைமேட்டை எப்போதுமே மாற்றிட்டு இருக்கோம். அது ஒரு காட்சி தான் இது. நம்ம சிட்டி சைடு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஆனால் எப்போவுமே இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மேகங்கள் இந்த பகுதியோட நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த காட்சி தான் இது. இதில் 2 முனை மட்டும்தான் கமர்ஷியல் சென்டராக இருக்கும். 2 முனை, ஒன்று கலையரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான வரக்கூடிய பகுதிகள், மற்றும் பிரெயின் பூங்கா ஒருங்கிணைந்த சுற்றுலா வளாகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியது எப்போதுமே மக்கள் நடமாட்டத்தோடு அதிகமாக காணப்படும். ஏன்னா இங்கே தான் எல்லா டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஆனால் மிச்சமுள்ள இந்த 4 கிலோமீட்டர் எப்போதுமே ஒரு இயற்கை சார்ந்து தனிமை விரும்பிகளுக்கு ஒரு புகலிடமாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து நம்ம லேக்கு கரையை சுற்றி வந்தாலே போதும், நம்ம ஒட்டுமொத்த கொடைக்கானலை ரசித்த ஒரு இனிமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆகவே நண்பர்களே, வாருங்கள் கொடைமலைக்கு. 2024 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.